அந்த அம்மாவோட பெரிய பையன் வெளியூர்ல நல்ல வசதியா குடும்பத்தோட வாழ்ந்து வந்திருக்காரு. ஆனா இவங்க தன்னோட சின்ன பையனோட கிராமத்துல வசிச்சு வந்திருக்காங்க. இந்த சின்ன பையனுக்கு பெரிய அளவுக்கு வருமானம் கிடையாது. பெரியவர் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, இங்க இருந்த அம்மாவுக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் பிரச்சனை வந்துடும், அதனால நீயே வச்சு பார்த்துக்க, நான் மாசம் மாசம் பணம் கொடுத்துறேன்னு இருக்காரு. சரின்னு இவரும் வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. 1-2 மாசம் அவர் பணம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பணம் கொடுக்கறது நிப்பாட்டிட்டாரு. என்ன காரணம் கேட்டா, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படி இப்படின்னு காரணம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் போன் பண்ணாலும் அவர் எடுக்கிறதே கிடையாது. சரி, அம்மாவுக்கு சொந்தமா சின்னதா ஒரு வீடு ஒண்ணு இருக்கு, அது தேவைப்பட்டுச்சுன்னா வேணா அடமானம் வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்திருக்காரு. ஒரு நாள்ல அவர் பெரியவர் தன்னோட குடும்பத்தோட வந்திருக்காரு. பெரியவர் வந்த உடனே அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதிகமாகி அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட பொண்ணுங்க இந்த பாட்டின்னு ரொம்பவே உயிரா இருந்திருக்காங்க. அண்ணனை கொஞ்சம் கூட பிடிக்காத தம்பி குடும்பத்தோட வெளியூர் போயிட்டாரு. இவர் போயிட்டு திரும்பி வரும்போது அண்ணன் எல்லாம் ஊருக்கு போயிட்டாரு. இவர் கேட்டிருக்காரு, என்ன இந்த வாட்டியாவது ஏதாவது செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போனாப்லையா அப்படின்னு. இல்லப்பா, அவன் திருந்திட்டான், ஊருக்கு போயிட்டு உடனே பணம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல அப்படின்னோடனே, என்னம்மா நீங்க, அவர் என்னைக்கு பணம் அனுப்பியிருக்காரு? ஆனா எதுலயும் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாப்பா, ஆனா எதுக்கு வாங்கினா எனக்கு தெரியல. கையெழுத்து வாங்கினாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அதாவது அங்க இருந்த அந்த சின்ன வீட்டையும் அவரோட பேர்ல இவர் எழுதி வாங்கிட்டு போயிருக்காரு. அம்மா என்னம்மா இப்படி ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு இவர் கேட்கும்போது, என்னப்பா குடும்பத்தோட வந்திருக்கான், திருந்திருப்பான்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஏமாத்தான்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அம்மா கண்ணு கலங்கியிருக்காங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் வக்கீல பாக்குறேன்னு வக்கீல பார்த்துட்டு விஷயத்த சொன்னோன்னே, அப்படியெல்லாம் எழுதியெல்லாம் வாங்கிட்டு போக கூடாது, அது இல்லாம பெத்தவங்களை பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்காமலாம் இருக்கக்கூடாது, நம்ம கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னோடனே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அம்மாவும் போயிருக்காங்க, பெரியவரும் வந்திருக்காரு. சின்னவர் சொல்லியிருக்காரு, அம்மா நடந்த விஷயத்த இந்த வாட்டியாவது ஏமாந்தாம விஷயத்த சொல்லுங்க. சரிப்பா அப்படின்ட்டு உள்ள போயிட்டு கோர்ட்ல இருந்து திரும்பி அம்மாவும் அண்ணனும் மகிழ்ச்சியா சிரிச்சு பேசிட்டே வந்திருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா உள்ள போய் விஷயத்த எதுவும் சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா போன உடனே அவன், இல்லம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு, இந்தாங்க இந்த மாசம் போனோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இவங்க கோர்ட்டு சொல்லி தான் நான் உங்களுக்கு செய்யணும் கிடையாதுமா, நான் தெரிஞ்சுட்டேன், இனிமேல் மாதம் நான் உங்களை பார்த்துக்கிறேன், இது என்னோட குழந்தைங்க மேலே சத்தியம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டான்ப்பா, இனிமேல் எங்களுக்குள்ளலாம் எந்த பிரச்சனையும் வராது, என் பிள்ளை என்ன பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி நானும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டப்பா அப்படின்னோடனே, இவர் என்னம்மா எத்தனை வாட்டி சொன்னாலும் இப்படி ஏமாந்துட்டு இருக்கீங்களேம்மா? அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமா அவன் என்னை ஏமாத்துறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் கோர்ட்டில் என் பிள்ளை கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு அந்த வாழ்க்கை என்ன வாழ சொல்றியா நீ? அவனும் என்னோட பிள்ளை தானடா, அவனை உலகம் கெட்டவன்னு சொல்றதை என்னால் மட்டும் எப்படி ஏற்றுக்க முடியும்? அவனுக்கு 2 பொம்பளை பசங்க இருக்கு, இதன் மூலமா அவங்களோட வாழ்க்கை பாதிச்சிருச்சுன்னா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க கூட இருக்கிறது கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதானே, என்னை விட்டுடு, நான் பேசாம ஒரு அநாத ஆசிரமத்துக்கோ இல்லை முதியோர் இடத்துக்கோ போயிடுறேன் அப்படின்னு. மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? கஷ்டப்படுறது சிரமப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, உங்களுக்கு ஒரே பிள்ளைன்னு நினைச்சிட்டு போறேன், இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்டில் மகாராணி மாதிரி இருங்க, பெரியவங்களா இருங்க, என்னோட குழந்தைங்களுக்கு நீங்க பாட்டியா இருங்க, அது போதும், நீங்க நம்ம பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ணு கலங்கியிருக்காரு. அதை பார்த்து அம்மாவும் கண்ணு கலங்கியிருக்காங்க. பெத்தவங்களை மதிக்காத பார்த்துக்காத எந்த ஒரு பிள்ளையுமே இந்த உலகத்துக்கு தேவையில்லாத சுமை.